மச்சான் நிறைய போஸ்ட் வரணும் கொஞ்சம் சீக்கிரம். முடிஞ்சிச்சுடா. மேலே விட்டுறா. நல்லா ஏற்றி விட்டு. லெஃப்ட் சைடில் பாரு, மேலே பாரு. விசிறு தட்டாம தேய். போதும் வாங்கடா. வேற எங்கடா ஓட்டலாம்? யாரா அந்த கடையில் ஓட்டலாம் மச்சான். ஆமாண்டா. அப்போ வா அங்கே ஒன்று ஓட்டலாம். எல்லாம் நம்ம இடம் தான். ஏய் எந்த ஏரியா பாச நீங்க? மாண்டரப்பேட்டண்ணா. அங்கேருந்து வந்து இங்கே ஓட்டுவீங்களா? அது யார் போஸ்ட் மேலே எல்லாத்தையும் கீச்சு கிடாசுங்கடா. அதே எல்லாம் போஸ்ட்டும் கீச்சு கிடாசா? எம்மனே ஓட்டிங்க தெரியுமா? நீ வேணா கிளம்பு, இனிமேல் ஓட்டல. யாரை கிளம்ப சொல்கிறா? நவரா எங்கேருந்து வந்து போஸ்ட் ஓட்டுறீங்க? கீச்சு கிடாசிடுவோம் மச்சான். கீச்சு கிடாசா ஃபுல்லா போஸ்ட்டை ஒட்டுறீங்க. போஸ்ட் பண்ணுவோம். காடு பசங்களா யாருக்கிட்ட? ஐயோ எங்க வந்து யார்கிட்ட பேசுறீங்க? வாங்கடா. இங்க வா பா. நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த? 10 மணிலாம் வந்துட்டேன்பா. போய் சொல்றியா? நேற்று ராத்திரி 12 மணி வரைக்கும் நடு வீட்டில் உட்காந்து நியூஸ் கேட்டு இருந்தேன். 10 மணிக்கு வந்தே நீ? வயசு முழுசா 17 கூட ஆகல. அதுக்குள்ள அரிப்பு எடுத்து போய் 2ஆம் காட்டனா குத்தி கடாசிட்டு வந்து நிக்கிற. இப்ப என்னடானா நேற்று ராத்திரி எவன் மண்டே உடைச்சிட்டு வந்து நிக்கிற. ஏய் பெட்ரோல் இருந்தா எடுத்துன்னு வாடி. இவனை இங்கே கொளுத்தி நானே சாவடிச்சிடுறேன். அவனை கொளுத்தாதீங்க, முதல்ல என்ன கொளுத்துங்க. இந்த சனியில பெத்ததுக்கு முதல்ல நான் தான் சாகணும். ஏய் புறம்போக்கு, எங்கேயும் வெளியே போய் தொலையாத. காத்தால வந்து இந்த ஏரியா பசங்க உன்னை தேடுறானு. கையில மாட்டின பொழந்து கிடாசிடுவானு உன்னை. எல்லா இடத்துலையும் கவுன்சிலர் பையனு சொல்லியே தப்பிச்சுக்க முடியாது. ஏய் இவனை எங்கேயும் வெளியே விடாத. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த புறம்போக்கெல்லாம் இது வரைக்கும் 5 லட்சம் ரூபா ஸ்டேஷனில் அழுதுட்டேன். ஏய் போ, மூஞ்சி அதையும் பாரு. போடா. சந்தி சடக்கு டொக்குரில் இருக்கு ஜியோமா. நம்ம வீட்டில் வர செவ்வாய்க்கிழமை 5 கோத்திங்களுக்கு பால் வச்சிருக்கிறோமா. எல்லாருக்கும் புலாவ் இருக்கு, எல்லாரும் வந்துருங்கம்மா வந்துருங்கம்மா வந்துருங்க. பாப்பா நம்ம அந்த பக்கம் போயிடலாம். அங்க போலாம். அக்கா அக்கா இங்க வாயே. என்னடி? அக்கா ஒரு பையன் சின்ன பொண்ணு கூட்டி வந்து என்னமோ சீக்கிரமா வாக்கா. என்னடி சொல்ற? எங்க? சீக்கிரம் வா. ஏய் அருவட்ட நாயே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பச்சை மண்ணுடா. நீங்க பின்னால போய் விளையாடுங்க. அண்ணன் தொப்பினாலே வந்துருவாரு. என்ன பண்றேன்னு பாரு. டேய் உனக்கு அசிங்கமா இல்ல? குழந்தைடா. அத போயிட்டு எழுந்து எழுந்து. பச்சை மண்ணுடா அது. அத கூட்டு வந்து அசிங்கப்படுத்துற. அசிங்கம் அசிங்கம் அசிங்கப்படுத்துற. எழுந்து எழுந்து. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ வரணும். வா வா. வாடா பேப்பர் வந்ததுக்கு திருந்து வா. எழுந்துடா எழுந்துடா எழுந்துடா. ஒருத்தி நாய எழுந்துடா. எழுந்துடா. யாருமே
செத்து விடி நாய. யாருக்கிட்ட வேலை கட்டுங்க? அந்த பையனோடப்பா பெரிய அரசியல்வாதியா. காசு கொடுத்து போலீஸு பேப்பர்காரங்களாம் வேறு மாதிரி கதை எதை வச்சுட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாந்தி கசத்து சந்தோஷன்னு காசை வாங்கி கம்முன்னு ஆகிட்டாங்க. என்னையும் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மிரட்டினாங்க. கரோலி மேம் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மை தெரியும். ஆனால் அவங்களும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டேங்கன்னு தான். விஜயக்கா, என்னக்கா எதுவுமே பேச மாட்ற? சரிக்கா, நான் கிளம்புறேன். அக்கா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாந்தி அக்கா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றியும் நீங்கள் தங்கியிருந்த இடத்த பற்றியும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா. நான் இதெல்லாம் சொல்லலான்னு உங்ககிட்ட வந்தா என்னை விசாரித்த போலீஸ்காரு இதை திட்டு பையன் மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நான் தான் இங்கே வந்து பண்ணான்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்துக்கோங்கக்கா, நான் கிளம்புறேன். சரி, நாங்கள் தான் சாந்திக்கு நெருக்கமான நட்புன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொன்னியா? ஆமாங்க்கா. ஹாய், நிறுத்து 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 நிறுத்து. என்ன ரமேஷ், என் டோரா செல்லத்தை கூட்டி நீ எங்கே போகிற? மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறேன். என்னது, மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கா? செம பின்னாடி வச்சு உருட்டின்னு போகிற. இதை விட என்ன வேண்டியிருக்கு மார்க்கெட்டில் வாங்க? சாந்தி நாயா, இப்போ என்ன வேணும் உனக்கு? முதல்ல வழியை விடு, மணி ஆகுது. ஓ, மணி ஆகுதா டோரா பாப்பா? சரி, விஜய் எங்கே இருக்கு? வீட்டில் தூங்குது. அதான் 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்களா? சாந்தி, முதல் வழியை விட, வேலை இருக்குது எங்களுக்கு. கோச்சிக்காத, ஒரே ஒரு ஹெல்ப்பு. என்ன? ஏய், இங்கே வா. இவனை கொஞ்சம் ராஜா தேட்டண்ட இறக்கி விட்றான். யார் இவன்? ஏய், கேட்குறாங்களா, சொல்டா. சரி சரி தம்பி, மணியாவது வந்து பின்னாடி உட்காரு. கூப்பிட்றாங்க பாரு, போ. பார்த்து போயிட்டு வா. ஏய், ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? பை பாய். ஏன்னா தம்பி சோகமா வர, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. ஏய், உண்மையை சொல்லு. ஏன்னா காசு கீசு கேட்டு மிரட்டினால அவ? சே அப்படிலாம் இல்லை. பின்ன? ஏய், ஒழுங்கா சொல்கிறா, என்னாச்சு? இல்லைண்ணா, கடையில் அவங்க பிச்சை எடுத்துன்னு இருந்தாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க. நான் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வரீங்களான்னு தெரியாமல் கேட்டேண்ணா. உடனே 100 ரூபாய் என்கிட்டே திரும்பி கொடுத்துட்டு எல்லாரும் முன்னே 2000 விட்டு உங்கள் வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டாங்கண்ணா. அட பாவி டேய், என்ன பையன்? சரி சரி, பரவாயில்ல. ஏய், ரன் எந்த பக்கம்? இந்த பக்கம் அடிக்காம அந்த பக்கம் அடி. ஏய், நில்றா மச்சான், தம்மே எடுத்துட்டு வா. இங்கே அடிச்சுனுக்கிற? இந்த பக்கம் தானே ரெண்டு, இந்த பக்கம் அடிக்காம அந்த பக்கம் அடிக்கிற?
ஆ வாஸ்தது விளையாண்டு இருப்பேன் நீ. அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுவா? இங்க அடிக்காதா, அடிடா. கீசிரும் இங்க. பாக்குறியா? பாக்குறியா நீ? பாக்குறியா? சரி விடு போ. நான் இனிமே இந்த பக்கம் அடிக்கிறேன். நான் ஒரு பேசினுறாரு. டேய் நான் எதுவும் பேசல. போடா போடா போய் விளையாட போடா. விடுறா மச்சி. இந்த பேட்டை பிடி. போ ராஜா போ. போய் பந்து எடுத்துட்டு வா. பந்து கடையில வச்சுக்கோ. அப்படியே போய் புது பந்து வாங்கினு வா. ஏய் கொஞ்சம் பந்து எடுத்துன்னு வாயா. ஏய் போடா, என்னெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. டேய் என்னடா இவன் என்னதான் பண்றான்னு தெரியல. போய் பாத்துட்டு வா போ. ஏய் ஓர ஓர. ஏய் ஏய் நில்றா டேய். பா சொல்லு. நேத்துல கண்ணாடி கவுத்தோப்பில் கிரிக்கெட் விளையாட போனோமா, அப்போ பந்து புதாருக்குள்ளே வந்துச்சு. அதை எடுக்கலாம் போன பாரு. அப்போ அந்த புதார்லேருந்து 2 பேர் கத்தி எடுத்து கூத்த வந்தாங்க. என்னடா சொல்ற? நான் அப்படியே மிரண்டு ஓடி வந்துட்டேன். மாட்டியிருந்தேன், சாவடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. யாருடா அவனுங்க? என்ன வயசு இருக்கு அவனுக்கு? என்னோட கொஞ்சம் பெரியவங்க. அதில் ஒன்று 9. என்னது 9? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் சொல்கிற வரைக்கும் பள்ளிக்கூடம் கூட போவாத, சரியா? அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லி வைக்காத, பயந்துருவா. சரி நீ போ, சாப்பிட போ. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நேற்று ஃபுல்லாக எங்கே போயிருந்த? எங்கே போனேன்? உனக்கு என்ன? ஆசாரி ஃபோன் பண்ணார். என்னவா? இனி உன்னையும் என்னையும் பற்ற பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னார். எதுக்கா தெரியல, கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. சரி, நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? ஏய் உன்னை தான் கேட்குறேன், நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? சரி, முதல்ல ரமேஷ்க்கு ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு கேளு.
அரிப்பட்டு பொட்ட மாதிரி கூட சுத்த போடுறோம் போக்கு சாவடிச்சு புதைச்சிருவேன். பா அரிப்பெல்லாம் இல்லைப்பா. டோராவை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்பா. அடிங்கத்தாங்கம்மால இது அரிப்பு இல்லாம என்னடா இது? அவளை எந்த வண்டியில விட்ட இவ்வளவு சுகம் கட்டி பேசுறியா என்கிட்டயே? பா தப்பாலாம் பேசாதப்பா. நாங்க உண்மையா பண்றோம்ப்பா. என்னது பண்றியா? என்ன பண்ற? நேத்து 2 பேரும் நீங்க லாஜில கூத்தடிச்சிங்கன்னு செய்தி வரும்போது உங்களை அங்கேயே கணத்துறவை வெட்டி போடணும்டா. உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கிறல்ல, ஏன் தப்பு தான்டா அது. சாவடிச்சிருப்பா. அப்பயாவது நாங்க 2 பேரும் ஒன்னா. டேய் நீ என்ன ஃபிகர் கூட சுத்துறேன்னு நினைச்சுனீங்களா? பொட்ட மாதிரிடா அவன். ஆமாப்பா, எனக்கு அந்த பொட்ட மாதிரி தான் பிடிச்சிது. நான் வாழ்ந்தா அது கூட தான் வாழ்வேன். அதுக்கப்புறம் வச்சிட்டோம்ப்பா. என்னை குத்தி போடுறதால குத்தி போட்டுருப்பா. நீங்க செத்துறேன். டோரா டோரா ஏதாவது சாப்பிட இருக்கா? மூடின்னு தூங்கு. எனக்கு போதும், நீ ஊற்றிக்கோ. நிஷா பிறந்தநாளை விட கருளின் மேம் பிறந்தநாள் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஹலோ, சொல்லு ரமேஷ். சரி, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் நேரில் வேணாமா? சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சுட்டுமாயா? நல்லது. யாரு ஆசாரியா? வேணாம் விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கின்னு சாப்பிடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத கேட்கவே கேட்காது. எப்படியாவது போ, எனக்கு என்ன. டோரா செல்லம். பே டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ பூகம்பம் மாதிரியோ இல்லை அணுகுண்டு வெடிச்சோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வை, அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்றைக்கி தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இதுமாரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லைல்ல. அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையாக சுற்றுறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா? வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சா எல்லாருக்கும்? அரவாணிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன். நம்மெல்லாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போகிற? சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? டீசெண்டாக விலகி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அந்த கூட்டான்னு ராத்திரி அவள் வீட்டுக்கு போயிருக்கிற. அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனால் கைஷடா திரும்ப நீ என்ன பண்ணியிருக்க? அந்த அவள் புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரித்து தனி கொடுத்தன வச்சிருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்கள் ஒரு பரிசு தரப்போகிறோம். என்ன விஜய், ரைட்டா? என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல,
பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்த வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்களாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடா. யார்கிட்ட? சுலைமான் செட்டுக்கிட்ட வாங்கவா இல்லை அகர்வால் செட்டுக்கிட்ட வாங்கவா? என்ன அது லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற? தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்ல நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க? பேங்க்லையா? கிடைக்குமே. ஆனால் காலையில் போகக்கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும். திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்கிற? பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு. வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ லோனுன்னு வாயை திறந்தோடனே உன் சுட்டே சொல்கிறதுக்கு. என்ன அதை சொல்கிற? என்ன நொன்னதை சொல்கிற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்கிறது என்னான்னு. என்னது இப்படி சொல்லுது அது? வா நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஓய் சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய், இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிடுறேன். மச்சான் 9 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி விஜி எதுவும் கண்டுக்காத, போயிட்டே இரு. 9 ஒழுங்கா நில்லுங்க. விஜி வண்டி நிறுத்து. பிரச்சனை வேணாம், போயிடலாம். விஜி வண்டி திருப்பா. சனி, நீ சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் என்னடா 3 திருப்பின்னு வருதுங்க. வரட்டுமே, என்ன பண்ணுங்க? செல்லங்களா, இதில் யார் எங்களை 9ன்னு கூப்பிட்டது? விஜி, இதோ பேக் மாட்டேன் நிற்கிறான் இந்த நம்மளை 9ன்னு கூட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாடா நீ? இதோ பாருங்க, தானே பேசாதீங்க, மரியாதை பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? தோபாரா, அவன் யார் தெரியுமா? நீங்க என்ன அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்ல வேலை செய்யறேங்க. பேங்க்ல வேலை செய்றியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்ல வேலை செய்யறேங்க. அப்ப எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேங்க. சாந்தியே ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி. அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா ஃபோன் நம்பரை கொடு, போடி செல்லம். நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகுடா, சேவ் பண்ணிக்கங்க. இங்க வா, இங்க வா. நீ எவ்வளோ பெரிய ரவுடியா வேணாலும் இரு, யாரை வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமாக நடு ரோட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஆர்வக்கொள்ளாருன்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்த பாம்பு அடிக்கத்தான் நீங்கள்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க எல்லாம், கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலங்க. புரியல? இனிமே குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் பார்ப்ப. கீழே குனிஞ்சு பார்த்த ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்போ புரியுதுங்க. சரி சரி, பார்த்து போடிச்சல்ல நீ. ஏய் போங்கடா பால் புட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குன்னு. வீடு கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏன் விஜி, ஏண்டி கட்டிலாம் காட்டி அவங்கள மிரட்டி? ஏன்டி குழந்தை புள்ளி எல்லாம் கூட்டு மேத்தி வச்சுன்னு வா வா வா.